காந்தி ஜெயந்தி எங்கள் கம்பெனிலாம் விடுமுறை விட்டாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு வேலை செய்கிற கம்பெனியில் மட்டும் வேலை. எங்கள் கம்பெனி சின்ன கம்பெனி, அது காட்டுக்குள்ளே இருக்குது, அதுக்கு விடுமுறை. எங்கள் கம்பெனியில் வேலை வச்சுருக்காங்க. இவங்க மட்டும் எப்படிங்க வேலை செய்யலாம் நம்மளை விட்டுட்டு? அதனால் எங்கள் ஏரியாவிலேருந்து இவங்க ஏரியாவுக்கு இருக்க 3 கிலோமீட்டர், அவ்வளோ தூரத்தை நான் பார்க்க வந்திருக்கேன். அவனை எப்படி வேலை செய்யலான்னு கேட்குறேன். ஏற்கனவே வெயிட்டு இந்த படி ஏறியே மூச்சு வாங்க அவனுக்கு. படி வேறு ஏறணுமா? அப்பா 3வது மாடியா? சுத்தண்டா, மூச்சு ஏறுறதுக்கே சாப்பிடணுமே. அப்பா சாமி, அங்கே நின்று எடுத்தாவா? ஸ்பீடாக வேலை செய்யும். எப்படி மேலே ஏறி வர? மூச்சு வாங்கல? ஏன் மூச்சு வாங்கல? பா புஷ்பா தேட்டர் தெரியாதா? ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி. நீ ஒரு வருஷத்துக்கு இப்படி ஏறி இறங்கிட்டே இருந்துச்சு 3 மாடி. சீக்கிரம் வெயிட் குறைஞ்சிருவேன். ஆனால் நீ வரமாட்டியே. 1 வாரம் தான் வேலை செய்த. என்னடா இது இப்படி மூச்சு வாங்க? ஆமைக்குட்டி மாதிரி நடக்கிறப்ப நடப்பேன். நான் கிழவன் தானே, நீ மாப்பிள்ள. உனக்கு 20 வயசு தான் ஆகுது, எனக்கு 18 வயசு தான் ஆகுது. எங்கே நிறுத்திருக்கேன் வண்டியை? நான் அங்கே நிறுத்திருக்கேன். அங்கே வருங்க ஃபஸ்ட் எடுத்துன்னு அங்கே இருக்கு ஒரு வண்டி. எங்கே நிறுத்துன்னு தெரியல. சரி நிறுத்தினேன். நல்லா இருக்கலாண்ணா, பரவாயில்ல. முன்னாடி மாதிரி இல்லை, லைனாக வரிசையாக இப்படி தான் இருக்கணும். கம்பெனினா நிழலுக்குள்ளே வண்டி நிற்கிது. யார் வண்டி? ஓ வண்டி தெரியும். ஏன் வண்டியில் போகலாமா? அங்கே நிற்கிது, வா முன்னாடி. முன்னாடி இப்படி இல்லையா மணி? ஆ போனையா? வரணுமா? காஃபி சாப்பிட்டு போகலாமா? சாப்பிட்டு போகலாமா காஃபி? சரி வண்டி அங்கே இருந்தால் ஒன்றும் ஆகாதுல்ல, அதுதான் கேட்டேன். ஏன் மணி, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வண்டி நிறுத்தவே இடம் இருக்காதுல்ல, கோணமானலாம் போட்டிருப்பாங்க. இப்போ பாரு லைனாக போட்டிருக்காங்க. ஆ இவ்வளோ பெரிய கம்மியில் வேலை பார்க்குறான். நான் போகிற கம்மியெல்லாம் இவ்வளோ, இதில் வந்து ஒரு துளி ஊண்டு தான் இருக்கும். என் ஃப்ரெண்டு இப்படி பெரிய கம்மியில் வேலை பார்ப்பா. எனக்கு இப்படி பெரிய கம்பெனியை பார்த்தாலும் பயமாக இருக்குது. அது என்னன்னு தெரில, கூட்டத்தை பார்த்தாலும் பயமாக இருக்குது. பிரேக் பிடிக்கிறப்ப மெதுவாக பிடிக்கணும். அந்த பக்கத்து வண்டியில் போய் விழுந்துற மாதிரி போடக்கூடாது. மகாராணி ஏற்கனவே வழுக்க.
நம்மளும் வெட்டிக்கலாம். 20 ரூபானாலும் பரவாயில்ல. அங்கே 40 ரூபாய்க்கு அதே தான், 20 ரூபாய்க்கு அதே தான். கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மி, அவ்வளோதான். ஒரு வழியாக ஃப்ரெண்டை பார்த்து கிளம்பியாச்சுங்க. ஐயோ ஒரே டயர்டு. அந்த ஊர் சுற்றல, வெயிலே தான் சுற்றணும். என்ன பண்ணுறது, காஃபி குடிக்க கூப்பிட்டான். காஃபி கடைசி வரைக்கும் குடிக்கவே இல்லை. ஏதோ எங்கேயோ போனோம், சாப்பிட்டோம், கிளம்பியாச்சு. பாய். ஒரு வழியாக ஃப்ரெண்டை பார்த்து ஊர் சுற்றி முடிச்சாச்சு. காஃபி குடிக்கலாம் வான்னு சொன்னான். சரி காஃபி வாங்கி தருவோன்னு வந்தால் காஃபியை தவிர எல்லா இளநீ குடிச்சிட்டோம். வெயிலே ட்ராவல் பண்ணோம், முடிஞ்சு. இல்லை வரபடி தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஊர் சுற்றினோம், அவங்க வீட்டுக்கு போய் தங்கச்சி சாப்பாடு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டோம், உடனே கிளம்பியாச்சு. எப்படி இருக்கும் இப்போ தான் நல்லா வந்து ரிலாக்ஸாக இருக்கும். பாய்.